பச்சை புளி தொக்கு செய்வது எப்படின்னு பார்க்கலாங்க. சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கணும். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். இப்போ சின்ன வெங்காயம் 1 கப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். இப்போ வரமிளகாய் 3 கிள்ளி போட்டுருக்குங்க. நல்லா வதக்கிக்கணும். இப்போ மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இந்த காரமே வரமிளகாய் மட்டும்தாங்க. இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாங்க. எந்த அளவுக்கு வதங்குறோமோ அந்த அளவுக்கு கெட்டு போகாது. இப்போ பெருங்காயம், இப்போ கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ புளி தண்ணி விட்டுக்கலாங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸில் கரைச்சி வச்சுருந்தேங்க. தேவையான தண்ணி விட்டுக்கணும். இப்போ கொதி வரட்டுங்க. அந்த புளி தண்ணி சுண்டி வரணும், நல்லா பச்சை வாசனை போகணும். இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். பச்சை புளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு.